ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே உலக சிநேகமும் ஆவியானவரின் வைராக்கிய வாஞ்சையும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு துணையாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பலத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வழிநடத்துதலை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மேல ஒரு வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று இங்கே யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவரை பற்றி கற்றிருப்பதும் அவரை பெற்றிருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதல்ல, அவரை பற்றி இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆவியானவர் நம்மில் வித்தை செய்கின்ற ஒரு மந்திரவாதி அல்ல, ஒரு குறி சொல்லுகின்ற குறிகாரரும் அல்ல, மன எழுச்சியில் மனமயங்க செய்கின்ற ஒரு மாயக்காரரும் அல்ல. இன்றைக்கு அப்படிதான் ஆவியானவரை பயன்படுத்துகிறார்கள். அங்கே குறி சொல்லுகிறதற்கும் மன எழுச்சியில் அப்படியே சரீரங்களை போட்டு அவர்கள் செய்கிற காரியங்கள் இவைகள் எல்லாமே வித்தியாசமானதாக தோன்றுகிறது. அவர் நமது முத்திரை என்றுதான் வேதம் நமக்கு கூறுகிறது. அவர் நமது அச்சாரம், நம்முடைய முன்தொகையாக ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்கென்று நியமித்திருக்கிற ஒரு உறுதித்தொகையாக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறது. நம்மில் வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தை நமக்கு தருகிற ஒரு தேவனாகவே அவர் இருக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு அது கூறுகிறது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த ஆவியானவர் நம்மில் தரப்பட்டிருக்கிறார். அவர் நம்மேல ஒரு வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவ உலகமும் தேவனும் எப்பொழுதுமே எதிரெதிர் துருவங்களாகத்தான் இருக்கிறார்கள். பாவ உலகத்தை நேசிக்கின்ற ஒரு விசுவாசி ஆண்டவருடைய நேசத்திலிருந்து அவன் வழுகுகிறவனாக காணப்படுகிறான். அவனுடைய மனது மாசுபடக்கூடியதாக இருக்கிறது. அது விபச்சாரத்துக்கு சமம் என்றுதான் இங்கே யாக்கோபு எழுதுகிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். சத்ருவானவன் படைத்த கண்களின் இச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின் பெருமை இவைகளின் மேல மயக்கம் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய நேசத்திலிருந்து அவன் விலகுகிறான். அவனுடைய மனது மாசுபடுகிறது. அது ஆண்டவருக்கும் உலகத்துக்கும் அவன் ஊழியம் செய்ய விரும்புகிறதுனால ஆண்டவர் நினைக்கிறார், எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தனக்கு மாத்திரம் சொந்தம் என்று நினைக்கிறானோ, ஒரு மனைவி ஒரு கணவன் தனக்கு மாத்திரம் சொந்தம் என்று நினைக்கிறானோ, அந்த உறவிலே தேவன் விசுவாச பிள்ளைகளை தனக்கு மாத்திரம் சொந்தம் என்று விரும்புகிறார். அதற்கு மாறாக உலகத்தை நேசிக்கிற, உலகத்தின் மேல நேசம் வைக்கிற, பாவ உலகத்தை நேசிக்கிற விசுவாசிகள் விபச்சாரம் செய்கிறார்கள். ஆவிக்குரிய விபச்சாரம் இருக்கிறதென்றே இங்கே யாக்கோபு எழுதுகிறார். ஆவியானவரோ நம்மை தூய்மையின் பாதையில் அவர் வழி நடத்துகிறார். தேவ சித்தத்தை தேடுகிற விசுவாசியாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆலயம்தான் ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிற தேவாலயம். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றுதான் பவுல் எழுதுகிறார். ஆகவே நம்முடைய ஆலயம் தேவாலயம், அதிலே தங்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உலக சிநேகத்தை நாடும் விசுவாசியோ கல்லர் குகையான ஒரு தேவாலயத்திற்கு சமமாக இருக்கிறார்கள். உலகம் அவர்கள் சரீரத்தில் வியாபாரத்தை நடத்தி ஆன்மீக சூழலை கெடுத்து ஆவியானவரை அவர்களுடைய வாழ்வில் இருந்து அவித்து ஆவியானவரை துக்கப்படுத்த செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறது. அவரோ ஏக்கமுடன் துடிக்கக்கூடியவராக நம்மிலே நாம் உலகத்துக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவர் மாறிவிடுகிறார். நமக்குள்ள இருக்கும் தேவனை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அவரது சித்தத்துக்கு, அவரது வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் சாத்தான் உலகத்தை சுமந்து கொண்டு நம்மை விட்டு ஓடி போவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உலகத்தையும் சுமந்துகிட்டு நம்மை விட்டு சாத்தான் ஓடி போயிடுவான். ஆகவே நாம் சுயசித்தம் நாடுகிற விசுவாசியாக இல்லாதபடி, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இல்லாதபடி, பிசாசுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இல்லாதபடி, தேவனிடத்தில் சேருகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்தில் சேருவார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். உலக சிநேகத்தை வெறுத்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.